பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 119வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தின்படி நடக்கிறவர்களை வேதம் எப்படி சொல்லி அழைக்கிறது தெரியுமா? உத்தம மார்க்கத்தார். அவர்கள் பாக்கியவான்களாம். சங்கீதம் 1:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தின்படி நடக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி, அதாவது வேதத்தை விட்டு விலகி நடக்கிறவர்களை அதிலிருந்து விலக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எதன்படி நடக்கிறோம்? நம்முடைய எண்ணங்களின்படி நடக்கிறோமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடக்கிறோமா? அல்லது வேதத்தின்படி நடக்கிறோமா? வேதத்தின்படி நடக்க நாம் நம்மை விட்டு கொடுக்கும் போது, அர்ப்பணிக்கும் போது என்ன உண்டாகும் தெரியுமா? நாம் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போதே வழி இதுவேங்கிற சத்தம் நம்முடைய காதிலே கேட்கும். அந்த சத்தம் நம் காதுகளில் கேட்கவில்லை என்றால் நாம் வேதத்தின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை என்ற அர்த்தம். ஆலயத்திலே ஆபேலும் காயினும் காணிக்கை செலுத்தும்படி வருகிறார்கள். ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. உடனே அவனுடைய முகநாடி வேறுபட்டது என்று வேதம் சொல்லுகிறது. முகநாடி வேறுபட்டது. ஃபேஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் ஆனதுமே கர்த்தர் காயினோடு பேசுகிறார். ஏனென்றால் அவன் சமூகத்தில் நிற்கிறான். சமூகத்தில் நிற்கிறவனிடத்துல ஒரு சின்ன அசைவு காணப்பட்டால் கூட கர்த்தர் இடைபடுகிறார். கர்த்தர் பேசுகிறார். உன் முகநாடி வேறுபடுகிறது என்ன? உனக்கு ஏன் இந்த எரிச்சல்? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். கர்த்தர் காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் காயின் என்ன பண்ணுகிறான்? தன் இருதயத்தை கல்லாக்கி கொண்டு சமூகத்தை விட்டு விலகுகிறான். இப்பொழுது அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஒரு பெரிய கொலை பாதகத்தை செய்கிறான். சமூகத்தில் இருக்கும்போது முகநாடி வேறுபட்டதுமே கர்த்தர் இடைபடுகிறார். சமூகத்தை விட்டு வெளியே போய் ஒரு பெரிய தீங்கு செய்யும் போது கர்த்தர் அவனை தடுக்கவில்லை. கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு கேட்கப்படவில்லை. அதன் அர்த்தம் என்ன? அவன் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போய்விட்டான். ஒரு பெரிய தீங்கு செய்து பெரிய சாபத்தை வாங்கி கொண்டான். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இந்த பூமியில அவன் நெடுகாலம் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் விசுவாச வீரர்கள் பெயர்கள் எழுதும் போது அங்கே ஆபேலின் பெயர் மட்டுமே இருந்தது. காயினின் பெயர் இல்லை. ஏன் இல்லை என்று 1 யோவான் 5 பார்க்கிறோம். அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணது யாராக இருந்தது என்றால் சாத்தானாக இருந்தான். ஏன்? அவன் வேதத்தின்படி நடக்கும்படி தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தருடைய சத்தம் அவன் காதுகளில் கேட்ட பிறகும் அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டுதான் காணப்பட்டான். அதனால என்ன ஆனது? கர்த்தருடைய சத்தத்துக்கு அவன் விலக்கப்பட்டவனாயிருந்தான். நாம் எதன்படி நடக்க விரும்புகிறோம்? எதன்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? நாம் எல்லாரும் பலவீனர்கள் தான். இடறுவது வழக்கம், இடறுவது உண்டு, பலவீனத்தில் விழுவது உண்டு. அதே நேரத்தில் நம்முடைய மனதின் விருப்பம் என்ன? நம்முடைய மனதின் ஆசை என்ன? அப்பா, இந்த வேதத்தின்படி நான் நடக்க வேண்டும் ஆண்டவரே. அனுதினமும் ஒப்பு கொடுப்போம். அந்த கிருபையை சார்ந்து நிற்போம். நம்மை பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவதற்காகவே நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை வேண்டிக் கொண்டு அனுப்பியிருக்கிறார். அவர் வழிகாட்டுதல் நடப்போம், பாக்கியவான்களாயிருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, உடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.